இந்த வீடியோவில் நம்ம ஜீனர் டயோட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுடைய 22வது வீடியோ, 22வது பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம டயோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜீனர் டயோட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ டயோட் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம். டயோட் கரண்ட்டை ஒரு வழியில் தான் அளவு பண்ணும் அப்படின்னு பார்த்தோம், இன்னொரு வழியில் அளவு பண்ணாது. ஸோ இதால் என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ ஒரு மோட்டர் இருக்குது, டிசி மோட்டர் அப்படின்னு வச்சுப்போம். அந்த மோட்டருடைய மைனஸ் சைடை நான் ஒரு பேட்டரியுடைய மைனஸ் சைடில் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த மோட்டருடைய ப்ளஸ் சைடை பேட்டரியுடைய ப்ளஸ் சைடில் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த மோட்டர் சுத்தம். ஸோ இந்த மோட்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போது நான் அந்த பேட்டரியை திருப்பி கனெக்ட் பண்ணுறேன். அதாவது மோட்டருடைய மைனஸ் சைடை பேட்டரியுடைய ப்ளஸ் சைட்லேயும், மோட்டருடைய ப்ளஸ் சைடை பேட்டரியுடைய மைனஸ் சைட்லேயும் நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த மோட்டர் எப்படி சுத்தம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுத்தம். இதால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த மோட்டர் ஒரு மிஷினுக்குள்ளே இருக்குது. இப்போது அந்த மிஷின் மோட்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றினா தான் கரெக்டாக வேலை செய்யும். திடீர்னு இப்போ மோட்டர் மாறி சுற்றுது, அப்போ என்ன ஆகும், மிஷினுடைய ஃபங்க்ஷனே மாறிடும். இதால் அந்த மிஷின் டேமேஜ் ஆகும். இதால் பெரிய ஆபத்து ஏற்படும். அதனால தான் டயோட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ இதுதான் நம்ம டயோட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நார்மல் டயோடுக்கும் ஜீனர் டயோடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மல் டயோட் கரண்ட்டை ஒரு சைடில் அலோவ் பண்ணும், இன்னொரு சைடில் அலோவ் பண்ணாது. ஆனால் ஜீனர் டயோட் கரண்ட்டை ரெண்டு சைட்லேயும் அலோவ் பண்ணும். அப்புறம் எதுக்கு அதை டயோட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஜீனர் டயோட் ரெகுலேட்டராக ஒர்க் ஆகுது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டயக்ராமில் பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த டயக்ராம் தான் நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு வரோம். ஸோ போன வீடியோவில் நம்ம அதை செரிஞ்சினோம், இது ரெண்டு பக்கம் டியூப் அப்படின்னும், இதில் ஒரு டேங்க் இருக்கணும். இந்த டேங்க்கில் ரெண்டு லேயராக பிரிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு லேயரில் தண்ணி அதிகமாக இருக்கணும், ஒரு லேயரில் தண்ணி கம்மியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தேன். ஸோ நடுவில் ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த தண்ணி அழுத்தப்படும் போது அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே இறங்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தேன். ஸோ இதை அழுத்தும் போது இந்த தண்ணி இப்படி போயிட்டு இப்படி இங்கே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த அழுத்தத்தால் இதில் இருக்க தண்ணி எல்லாமே இதில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதே இந்த சிரிஞ்சு இந்த பக்கம் வச்சு இப்படி அழுத்தும் போது இதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி மேலே போகும். ஆனால் அதுக்குள்ளே இதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி கீழே இறங்கிடும். ஸோ இங்கே தண்ணி நிரம்பும் போது இங்கே தண்ணி காலியாகிடும். ஸோ இங்கேருந்து போன தண்ணி இப்படி வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதே தான் டயோட்லேயும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டயோடில் ரெண்டு லேயர் இருக்கும். ஒரு லேயரில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், இன்னொரு லேயரில் எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பக்கம் நம்ம கரண்ட்டை செலுத்தும் போது எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆகும். இப்படி ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான் இங்கே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த எலக்ட்ரான் இங்கேருந்து கீழே ஃப்ளோ ஆகும். ஸோ இப்படி போய் இப்படி வந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே நம்ம கனெக்ஷனை மாற்றி கொடுக்கும்போது இதில் இருக்க எலக்ட்ரான் எல்லாம் இப்படி போகும். ஸோ இங்கே நிரம்ப ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே இதில் இருக்க எலக்ட்ரான் எல்லாம் காலியாகி இப்படி வந்துடும். ஸோ இங்கே எலக்ட்ரான் இருக்காது, இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி போன எலக்ட்ரான் இப்படி வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டயோட் ஒரு பக்கம் தான் ஒர்க் ஆகுது, இன்னொரு பக்கத்தில் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, நம்ம இந்த டேங்கை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது மேலே தண்ணி இருக்குது, கீழே தண்ணி இல்லை. இப்போது இந்த தண்ணி நான் அழுத்தாமலே கீழே வரணும், ஆனால் வரல. அப்போது இங்கே என்ன நடக்குது, இங்கே எவ்வளோ அழுத்தம் இருக்கோ அதே அழுத்தம் ஆப்போசிட்லேயும் இருக்குது. அதனால தான் இந்த தண்ணியை கீழே இறங்க விடலை. இங்கேருந்து ஒரு அழுத்தம் அந்த தண்ணியை இறக்க விடாமல் தடுக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது அப்படியே பெருசாக இங்கே பார்ப்போம். ஸோ இந்த டேங்க்கில் ரெண்டு லேயர் இருக்குது. ஒரு லேயரில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கு, ஒரு லேயர் ஃபுல்லாக காலியாக இருக்குது. ஸோ இதை ஏர் பபுள்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் ஏர் பபுள்ஸ். ஸோ இங்கே ஃபுல்லாக தண்ணி இல்லை, காலியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது. ஸோ சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற தண்ணி இங்கே இறங்கணும், ஆனால் இறங்கலை. ஏன் இறங்கலை அப்படின்னா, இங்கே எவ்வளோ அழுத்தம் இருக்கோ அதுக்கு இணையான அழுத்தம் இங்கே இருந்து மேலே தள்ளப்படுது. ஓகேங்களா? ஸோ மேலே இருந்து தண்ணி கீழே இறங்கலை. ரெண்டு பக்கமும் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்படி இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்க ட்ரை பண்ணும். ஸோ இந்த ப்ரெஷரையும் தாண்டி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்க ட்ரை பண்ணும். ஸோ அப்படி இறங்கின தண்ணி தான் இந்த புள்ளி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சின்ன சின்ன புள்ளி இருக்குது இல்லைங்களா, பாயிண்ட்ஸ், இது எல்லாமே தண்ணி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து தண்ணி இந்த ஓட்டை வழியாக இப்படி கீழே இறங்கும் போது இந்த இடத்துல தண்ணி காலியாகும் இல்லைங்களா.
ஸோ அப்படி உருவானது தான் இந்த பபிள்ஸ். ஸோ இந்த இடத்துல தண்ணி காலியாக இருக்குது, இங்கே பபிள்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இதில் இருக்கிற தண்ணியை கீழே இறங்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். அப்படி அழுத்தத்தை கொடுத்தா தான் தண்ணி கீழே இறங்கும். ஸோ எவ்வளோ அழுத்தத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போது ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி கீழே இறங்கியிருக்கு. இந்த தண்ணி கீழே இறங்கினதால இங்கே பபிள்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு. அதாவது இந்த இடத்துல ஒரு டிப்ளேஷன் இருக்குது. ஸோ டிப்ளேஷன் அப்படின்றது குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தண்ணி குறைவாக இருக்குது. ஸோ இந்த வெற்றிடம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தண்ணிக்கு எதிராக ஒரு ப்ரெஷரை உருவாக்கும். ஸோ இங்கேருந்து தண்ணி அழுத்தப்படுதுன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு ப்ரெஷர் மேலே தள்ளும். ஸோ முதல்ல நான் இந்த ஏரியாவை தாண்டணும். ஸோ இந்த ஏரியா எவ்வளோ ப்ரெஷரை உருவாக்குச்சோ அந்த ப்ரெஷருக்கு எதிராக நான் ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே 1 வோல்ட் ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு இந்த தண்ணிக்கு எதிராக அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்? 1 வோல்ட் ப்ரெஷரை கொடுக்கணும். கொடுத்தா இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இங்கே இறங்கிடும். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த ப்ரெஷரில் இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது நம்ம 1 வோல்ட் ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் மைனஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து தான் தண்ணி இப்படி போய் இப்படி இறங்குது. ஸோ இங்கேருந்து இப்போது தண்ணி இப்படி போய் இப்படி இறங்குது. நான் 1 வோல்ட் அழுத்தம் கொடுத்துருக்கேன். இந்த 1 வோல்ட் அழுத்தம் என்ன பண்ணோம்? இது ஃபுல்லாக ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணோம். ஸோ இங்கேருந்து தண்ணி இப்படி கீழே வருமா அப்படின்னா வராது. ஏன்னா இந்த அழுத்தம் வந்து இங்கே தான் இருக்க போகுது. இப்போது நான் 2 வோல்ட் அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நான் 2 வோல்ட் அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி போயிட்டு தண்ணி இப்படி வரும். 1 வோல்ட் அழுத்தம் இந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். மீதமுள்ள 1 வோல்ட் அழுத்தம் இது வழியாக வெளியே வரும். இப்போது நான் 10 வோல்ட் அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி இப்படி போகும். 1 வோல்ட் அழுத்தத்தை இந்த டிப்ளேஷன் ஏரியாவில் உருவாக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு அழுத்தம் உருவாகும். இதில் மீதி 9 வோல்ட் அழுத்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த அழுத்தத்தால் இதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி கீழே இறங்கும். ஸோ இப்படி தான் தண்ணி இப்படி போயிட்டு இப்படி வருது. ஸோ இதே தான் டயோட்லேயும் நடக்குது. டயோடில் இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, இங்கே எலக்ட்ரான் இல்லை. ஸோ இந்த ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே எலக்ட்ரான் இருந்தது ஆனால் இப்போ இல்லை. ஸோ அந்த எலக்ட்ரான் இருந்ததை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ரவுண்டாக ஹோல்ஸ் மாதிரி அங்கே வரைஞ்சிருக்கோம். ஸோ இது ஹோல்ஸ், இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு அழுத்தம் உருவாகும், இங்கே ஒரு அழுத்தம் உருவாகும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அழுத்தமும் இந்த அழுத்தமும் சேமாக இருக்கும். அதனால் இதில் இருக்கிற எலக்ட்ரானை இப்படி இறங்க விடாது. அப்படி இருந்தும் சில எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? கீழே இறங்கிடும். ஸோ இங்கேருந்து எலக்ட்ரான் கொஞ்சம் கீழே இறங்கிருந்தனால இங்கே எலக்ட்ரான் இல்லாமல் போகும். ஸோ கொஞ்சம் ஹோல்ஸ் இங்கே இருக்கும். இந்த ஹோல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானுக்கு எதிராக ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து இந்த எலக்ட்ரானுக்கு எதிராக 1 வோல்ட் அழுத்தத்தை உருவாக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான்லாம் சேர்ந்து இதில் 1 வோல்ட் அழுத்தத்தை உருவாக்குனதுன்னா இதை பிரேக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எவ்வளோ வோல்ட் வந்தாலும் இங்கே இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இப்படி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மைனஸையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரான் இங்கேருந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ நான் 1 வோல்ட் கொடுக்குற வரைக்கும் இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஸோ நான் 1 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்துட்டேன் அப்படின்னா 1 வோல்ட் அழுத்தம் இந்த ஹோல்ஸில் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ எலக்ட்ரான் எல்லாமே இதில் ஃபில் ஆகும். அதுக்கப்புறமா இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போது நான் 2 வோல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 2 வோல்ட் அழுத்தத்தால் இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இந்த ஹோல்ஸை நிரப்ப ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாக 1 வோல்ட் அழுத்தம் போயிடும். வெளியே எவ்வளோ அழுத்தம் வரும் அப்படின்னு பார்த்தா 1 வோல்ட் அழுத்தம் வெளியே வரும். ஸோ இப்போது நான் 10 வோல்ட் அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, அதே 1 வோல்ட் அழுத்தம் இங்கே போயிடும். மீதி 9 வோல்ட் அழுத்தம் வெளியே வரும். ஸோ இதுதான் டயோடில் நடக்குது. ஸோ இங்கே ஒரு அழுத்தம் உருவாச்சு இல்லைங்களா, இங்கே இப்போது 1 வோல்ட் அழுத்தம் உருவாயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போது
இங்கேருந்து எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆகும்போது இங்கே உருவான அந்த அழுத்தத்துக்கு எதிராக உருவாகிற அழுத்தத்தை தான் நம்ம ஃபார்வர்டு வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்வர்டு வோல்ட்ன்றது இங்கே எவ்வளோ அழுத்தம் உருவாச்சோ அதுக்கு நம்ம எதிராக கொடுக்குற அழுத்தம். ஸோ அதுதான் ஃபார்வர்ட் வோல்ட். இப்போது இங்கேருந்து இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, இதை தான் ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ரிவர்ஸ் பயாஸ்ன்றது இங்கே மைனஸ் இருந்தது இல்லைங்களா, இப்போ இங்கே ப்ளஸ். ஸோ கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ மைனஸ் சைட்லேருந்து தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். நம்மளுக்கு இது தெரிஞ்ச ஒரு விஷயம், இதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இப்படி தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போது நம்ம பேட்டரியை மாற்றி வச்சிட்டோம். மாற்றி வச்சா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்படி மாற்றி கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இதை டேங்க் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ டேங்க்கில் மேலே தண்ணி அதிகமாக இருக்குது, கீழே தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் அப்படின்னா இங்கே தண்ணி அதிகமாக இருக்குது, இங்கே தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போது அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு தண்ணி இறங்கும். அதே மாதிரி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு தண்ணி இறங்கும். இது வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டே வரோம். ஸோ இப்போ இப்படி மாற்றி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இதில் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே இங்கே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இங்கே தண்ணி நிரம்பிட்டே வரும். ஓகேங்களா. ஸோ இப்போது தண்ணி இங்கே இல்லை, இப்போ இங்கே தண்ணி நிரம்பிட்டே வருது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கே தண்ணி நிரம்பிட்டே வருது. அதே நேரத்தில் இங்கே தண்ணி காலி ஆகிட்டே வருது. ஸோ ரவுண்டுன்றது நம்ம பபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போது தண்ணி காலி ஆகிட்டே வருது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிப்ளீஷன் ரீஜன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே தண்ணி குறையிறத நம்ம டிப்ளீஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குறையிறது அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஃபுல்லாகவே தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது, இங்கே ஃபுல்லாகவே தண்ணி அதிகமாகிட்டே வருது. இப்போது இங்கே எவ்வளோ தண்ணி குறையுதோ அதுக்கு ஈக்குவலாகவே இங்கே தண்ணி அதிகமாகிட்டே வரும். ஸோ இது ஃபுல்லாக தண்ணி குறைஞ்சிரும், இது ஃபுல்லாக தண்ணி அதிகமாகிடும். ஸோ இப்படி இதில் தண்ணி அதிகமாக இதில் தண்ணி குறைய இதில் உருவாகிற அழுத்தம் ஈக்குவலாகவே இருக்கும். ஸோ இதில் இருக்கிற தண்ணி மேலே போகாது. ஸோ இங்கே தண்ணி குறைய இங்கே எவ்வளோ அழுத்தம் உருவாகுதோ அதே அளவு அழுத்தம் தண்ணி நிரம்ப உருவாகிட்டே வரும். ஸோ ஈக்குவலான அழுத்தம் உருவாகிட்டே வரும். ஸோ இதில் இருக்கிற தண்ணி அங்கே போகாது. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பக்கம் ஃபுல்லாகவே தண்ணி காலி ஆயிடுது, இந்த பக்கம் ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பிடுது. ஸோ இங்கேருந்து நான் கொடுத்த அழுத்தம் ஃபுல்லாகவே இதில் தண்ணியை நிரப்புறதுக்கே போயிடுது, தவிர இந்த தண்ணியால் இப்படி போய் இப்படி வர முடியல. ஸோ இதை தான் நம்ம ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிவர்ஸ் பயாஸில் இங்கேருந்து போன தண்ணி இப்படி வராது. ஸோ இப்படி தான் டயோட் ரிவர்ஸ் கரண்ட்டை ஸ்டாப் பண்ணுது. சரி, இது வந்து இப்போ நார்மல் டயோட் அப்படின்னு வச்சுப்போம். இதே ஜீனர் டயோடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜெனர் டயோடில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நார்மல் டயோடில் ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணோம். ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் இங்கே வந்துடுச்சு, இங்கே இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் இப்படி போச்சு. ஸோ இது ஃபுல்லாக எலக்ட்ரான் காலி ஆச்சு, இது ஃபுல்லாக எலக்ட்ரான் நிரம்பிடுச்சு. ஸோ நான் குறிப்பிட்ட அளவு அழுத்தம் கொடுத்தேன். அழுத்தம் கொடுக்கும்போது இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இங்கே நிரப்புறதுக்கு அந்த அழுத்தம் போதுமானதாக இருந்தது. அதனால் இந்த எலக்ட்ரானால் இப்படி மேலே வர முடியல. ஸோ இதுதான் நார்மல் டயோடில் ரிவர்ஸ் பயாஸில் நடந்தது. இதே ஜெனர் டயோடில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட அளவு வோல்ட் கொடுத்தேன் இல்லைங்களா, இதை நிரப்புறதுக்கு, அதாவது குறிப்பிட்ட அளவு அழுத்தம் கொடுத்தேன் இல்லைங்களா, இதை நிரப்புறதுக்கு, அதை விட நான் அதிகமான அழுத்தம் கொடுக்கும்போது இதில் இருக்கிற எலக்ட்ரான் இங்கேயும் நிரம்ப ஆரம்பிக்கும். அதாவது இதிலிருந்து உருவான எதிர் அழுத்தத்தை பிரேக் பண்ணி இதிலிருந்து எலக்ட்ரான் இப்படி போய் இப்படி வரும். இது வந்து நார்மல் டயோடில் நடக்காது. ஸோ நார்மல் டயோடில் நம்ம என்ன தான் அழுத்தம் கொடுத்தாலும் எலக்ட்ரான் இதுக்கு மேலே தாண்டி போகாது. ஆனால்
ஜெனர் டயோடில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தத்துக்கு மேலே கொடுக்கும்போது, அதாவது இதை பிரேக் பண்ணி மேலே வர அளவுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது இதில் இருக்கிற எலக்ட்ரான் இதை பிரேக் பண்ணி மேலே வந்துடும். இதுதான் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் இன் ஜெனர் டயோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது நான் ஒரு 12 வோல்ட் அழுத்தம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் ஒரு 12 வோல்ட் அழுத்தம் கொடுக்கும்போது இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இங்கே நிரம்பும். ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக வோல்டேஜ் கொடுக்கணும். ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு 12 வோல்ட் கொடுத்தா இது பிரேக் ஆகிடும் அப்படின்னா, ஸோ இப்போது நான் இங்கேருந்து 24 வோல்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 24 வோல்ட் என்ன பண்ணணும், இதை நிரப்பும், அடுத்து இதை பிரேக் பண்ணும். ஓகேங்களா? இப்போது 24 வோல்ட்டுக்கு மேலே நான் எவ்வளோ வோல்ட்டு கொடுத்தாலும் அது இந்த பக்கம் வெளியே வரும். அதாவது 24 வோல்ட் ப்ளஸ் நான் எவ்வளோ வோல்ட் கொடுக்குறேனோ அந்த வோல்ட் தான் வரும். இப்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். அதாவது 34 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இதை நிரப்ப ஒரு 12 வோல்ட், இதை நிரப்ப ஒரு 12 வோல்ட். ஸோ 24 வோல்ட் போயிடுச்சு. வெளியே எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்னா 10 வோல்ட் வெளியே வரும். ஸோ இதுதான் ஜெனர் டயோடில் ரிவர்ஸ் பயஸில் நடக்கிறது. ஸோ ஜெனர் டயோடைய ரிவர்ஸ் பயஸ் வோல்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது பிரேக் டவுன் வோல்ட் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து 24 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் உண்மையாக இப்படி நடக்குமா அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி கற்றுக் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது நார்மல் டயோடுக்கும் ஜெனர் டயோடுக்கும் உள்ள ஒர்க்கிங் டிஃப்ரெண்ட்டை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நார்மல் டயோடுக்கும் ஜெனர் டயோடுக்கும் உள்ள என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மல் டயோடுக்குள்ளே என்ன இருக்கோ அதே மாதிரி தான் ஜெனர் டயோடுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ நார்மல் டயோடில் ஒரு பக்கம் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், இன்னொரு பக்கம் எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். ஜெனர் டயோட்லையும் அதே மாதிரி ஒரு பக்கம் எலக்ட்ரான் அதிகமாகவும் ஒரு பக்கம் எலக்ட்ரான் கம்மியாகவும் இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரானுடைய அடர்த்தி ஜெனர் டயோடில் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக பவுண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே காலியாக இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் டயோடில் இந்த இடத்துல ஒரு சில இடத்துல எலக்ட்ரான் இருக்கும். ஆனால் ஜெனர் டயோடில் சுத்தமாக இதில் எலக்ட்ரானே இல்லாத மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இதோடைய அழுத்தமும் அதிகமாக இருக்கும். ஸோ இதிலேருந்து எலக்ட்ரான் இங்கே ஃப்ளோ ஆகிறது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நடுவில் டிப்ளேஷன் லேயர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அந்த டிப்ளேஷன் லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நார்மல் டயோடுக்கும் ஜெனர் டயோடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு ஜீனர் டயோடு அப்படின்னா என்னென்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஜீனர் டயோடை எப்படி சீரீஸ்லையும் பேரலல்லையும் கனெக்ட் பண்ணி ரெகுலேட்டராக யூஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம அறிவியல் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.